வணக்கம். நான் அமுதா பாண்டியன். நான் ஆபிரகாம் பண்டிதர் குடும்பத்தை சார்ந்தவர். நான் 32 வருடங்கள் பேராசிரியராக பல கல்லூரிகளிலும் பணியாற்றி இப்பொழுது தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் எமரிட்டஸாக இருக்கிறேன். ஆபிரகாம் பண்டிதரை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அவரை பற்றி நான் சொல்லணுன்னா, அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். ஆபிரகாம் பண்டிதர் பிறந்தது 1859 வருடம். முதலில் இசை நூலாக நமக்கு இந்திய இசையிலேயே கிடைப்பது தேவாரம் தான் அப்படி சொல்கிறாங்க. அதனால் தேவாரம்ங்கிறது தமிழ் மொழியில் உள்ள ஒரு இசை. அதுக்கு பிறகு நமக்கு மும்மூர்த்திகள் இருந்தாங்க. சீர்காழி, அவங்களும் தஞ்சாவூர் பக்கத்தில் தான் சீர்காழி. அங்கே இருந்து தஞ்சாவூரில் அவங்க அந்த சீர்காழி மூவர்னு நம்ம கூப்பிடுவோம். அவங்களும் மேளக்காரர்கள் அந்த ஓதுவார் இசைகளை கேட்டு அவங்க அப்போவே கீர்த்தனைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யாருமே சமஸ்கிருதத்துலேயோ எழுதவே இல்லை. தெலுங்குலேயோ கர்நாடகத்திலேயோ எந்த விதமான இசையும் இல்லை. தியாகராஜரை பற்றி சொல்லும்போது ராமநாடக கீர்த்தனைகளை அவங்க அம்மா பாட சொல்லி அவர் கேட்டார் என்று சொல்லலாம். அப்போ அந்த மரபு எல்லாமே வடமொழியில் இருந்தாலும் அந்த மரபு தமிழ் மரபு என்று தான் சொல்ல முடியும். வடமொழி சமஸ்கிருதத்திலெல்லாம் நிறைய பாடல்கள் கீர்த்தனைகள்லாம் வருது. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆபிரகாம் பண்டிதர் வருகிறாரு. அவருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வேதநாயகம் சாஸ்திரியார், அவர் சரபோஜி மன்னருடைய அவையில் இருந்தவர். அவரும் நிறையா கீர்த்தனைகள், நிறைய நாடகங்கள், குறவஞ்சி நிறைய எழுதியிருக்காரு. அதை பார்த்தார். அதாவது இசைங்கிற ஒரு அழகு என்றாலே அதற்கு ஒரு அறிவியல் அடிப்படை இருக்கும். அழகுணர்ச்சிங்கிறது அறிவியல் அதாவது ஹார்மனி, அதில் இருந்து தான் வர முடியும். எந்த அழகுமே பெயிண்டிங் ஆகட்டும், ஸ்கல்ப்சர் இருக்கட்டும், அதில் எல்லாமே ஒரு ஃபிசிக்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம கர்நாடக சங்கீதத்தை பற்றி பாடுவோரிடத்துல கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு இசை இலக்கணத்தை எல்லாம் நம்ம ரொம்ப பார்க்கக்கூடாது, ஏனென்றால் அது கடவுள் கொடுத்தது என்று சொல்லிவிடுவார்கள். ஏன்னா அந்த இலக்கணத்தில் நிறைய இலக்கண பிழைகள் இருக்கின்றன. இப்போ 72 மேளகர்த்தாவை சர்ஃபோஜியே அவரோட அரசவையில் ரொம்ப கொஷின் கேட்டார். இப்படி 26 தாய் ராகங்கள் தான் இப்போ என்னாலே கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறாரு. அப்புறம் வேங்கடமகி அவரோட புத்தகத்தில் இந்த 72 மேளகர்த்தாவையும் கொடுக்கவே இல்லை, நேம்ஸே கொடுக்கல. அவர் ஒரு இடத்துல மட்டும் 72 மேளகர்த்தாவாகவும் ஆக்கலாம் என்று சொல்லிவிட்டு போகிறாரு. அதுக்கு பிறகு தஞ்சாவூரில் உள்ள யாரோ தான் அப்படி சேர்த்துட்டாங்க, அந்த 72 மேளகர்த்தாவும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ரங்கன்கிற ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆபிரகாம் பண்டிதர் வராரு. ஆபிரகாம் பண்டிதர் இது எப்படி இந்த 72 மேளகர்த்தா சரியில்லையே, நமக்கு இசையில் 7 சுருதிகள், டயட்டோனிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அப்புறம் 12 ஆயப்பாலை அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் என்ஹார்மானிக் ஸ்கேலுங்கிறது, அது குரோமாட்டிக் ஸ்கேல் 12, என்ஹார்மானிக் 22. அப்போது இந்த 22ங்கிறதையே அவர் கொஸ்டின் பண்ணார். அது 24ஆக தான் இருக்க முடியும், ஏன்னா சில ராகங்கள்ல எல்லாம் அதாவது சில அலகுகள் இந்த 22ல் சேராது அப்படிங்கிறது. அப்போ அவருக்கு அதற்கான ஒரு நூல்கள் இல்லாததுனால அவர் வடமொழி நூல்களை எல்லாம் படித்தார். சாரங்க தேவரோட சங்கீத ரத்னகாரத்தில் படித்தார். அதுலேயும் 22 சுருதிகள் தான் என்று கூறப்படுகிறது. அது நிச்சயமாக சரியாக இருக்க முடியாது என்பது தான் அவருடைய ஒரே தியரி. அப்போது அவர் 22ஆக இருக்க முடியாதானால், அப்படியானால் 24ஆக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த நேரத்தில் ரொம்ப அவரோட ஒரு லக்கு, ஊவே சாமிநாதர், அவருக்கு ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர். அவர் தான் சிலப்பதிகாரத்தை அச்சடித்த உடனே இவருக்கு ஒரு காப்பி அனுப்பி கொடுக்குறாரு. அவர் தான் கர்ணாமிர்த சாகரத்தில் முதல்ல அவர் ஒரு முகவுரையும் எழுதியிருக்கார். அப்போது அவர் சிலப்பதிகாரத்தை நல்லா படிக்க ஆரம்பிக்கிறார். சிலப்பதிகாரத்திலேயே நமக்கு கிடைக்குதே அரங்கேற்று காதையை அவர் படித்த போது அந்த அரங்கேற்று காதையிலிருந்தே 7 பாலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியானால் அடிப்படை பாலைகள் 7 தான் என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். இந்த 7 பாலைகளும் 7 பாலைகளும் அதுக்கு பிறகு அந்த நுண்ணலைகளை பற்றி அவர் இது பண்ணும்போது, அடியார்க்கு நல்லார் என்பவர் அவர் அதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிறப்ப தான் அதுக்கு வந்து நம்ம வந்து கமெண்ட்ரிஸ் எழுதுவோம். அப்படி எழுதினது வந்து அடியார்க்கு நல்லாரும் அரும்பத உரையாசிரியரும். ஆனால் இந்த உரைகள் வந்து கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் எழுதப்படுது. அப்போ இந்த 10 நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்தது என்ன சிலப்பதிகாரத்துக்கு சொல்லணும்னா, நமக்கு சிலப்பதிகாரத்தில் குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம் என்று தான் நம்மளோட தமிழ் பெயர்கள் தான் இருக்குது. ஆனால் அதே அடியார்க்கு நல்லார் பேசும்போது அவர் சட்ஜம், ரிஷபம் அப்படி என்று போகிறார். அப்போ எல்லாமே மாறிவிட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களோடதையும் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. அதுவும் ஆபிரகாம் பண்டிதருக்கு தெரியுது. அப்போ அவர் இன்னும் நிறைய ஊண்டி படிக்கும்போது அவருக்கு நன்றாக தெரிகிறது இது வந்து 24 சுருதி தான், வட்டப்பாலை என்பதை அவர் நிறுவுகிறார். வட்டப்பாலை என்பது தமிழர்கள் அந்த காலத்தில் வட்டப்பாலையில் அவர்கள் இசை செய்தார்கள் என்பதற்கு நிறைய நம்முடைய சங்க காலத்தில் இருந்தே நமக்கு அதற்கான தரவுகள் நிறைய கிடைக்கின்றன. ஐயர் எழுதின இதெல்லாம் எடுத்தேன். அப்போ அவர் வந்து எழுதும்போது நாங்கள் வந்து 5 பேரும் அதாவது விருத்தி சுரங்கள் அந்த மாதிரி நாங்கள் 12 பேர் நாங்கள் சுரங்கள் மாதிரி உட்காந்து போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் மீதி எல்லாருக்குமே அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்களோட பேப்பர்கள் வாசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தா, ஆபிரகாம் பண்டிதருக்கு மட்டும் 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதில் வந்து முதல்ல கடவுள் வாழ்த்து பாடினதும் தியாகராஜரோட 2 பாடல்களை ஆபிரகாம் பண்டிதருக்கு 2 பிள்ளைகள் போய் இது பண்ணுறாங்க. அதில் என்னென்னா, அந்த மகாநாட்டுக்கு வந்தவங்களில் பெண்கள் என்று போனவர்கள் ஆபிரகாம் பண்டிதருடைய மனைவி பாக்யம் அம்மாளும் அவரோட மகள்கள் 2 பேரும். இவங்க 3 பேரும் எதுக்காக போயிருக்காங்கன்னா, 22 சுருதி இல்லை 24 சுருதி தான் என்பதை பாடி காட்டுவதற்காகவும் வீணையில் வாசித்து காட்டுவதற்காகவும் போயிருக்காங்க. இது வந்து இசைக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் மட்டுமே தான் இவ்வளவு. இதில் வந்து அவர் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அப்போ வந்து அது வந்து சுருதிக்கான ஒரு புத்தகம் மட்டும்தான். முதல் புத்தகம் நுண்ணலைகளை பற்றியது, 2வது புத்தகம் ராகங்களை பற்றியது. அவர் ரொம்ப அழகாக அந்த 72 மேளகர்த்தாவதையும் விளக்கி, அதுக்கு பிறகு அந்த 72 மேளகர்த்தாவும் எப்படி சரியாக இருக்க முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும் 2010 கூட ஒரு மியூசிக் அகாடமியில் ஒரு பெரிய மகாநாட்டில் அந்த லட்சிய கர்த்தாக்களும் அதாவது இந்த பாடகர்களும் இந்த இலக்கணவாதிகளும் சேர்ந்து பெரிய சண்டையில் தான் முடிஞ்சுது. இலக்கணம் வந்து சரியாக இல்லை, 72 மேளகர்த்தா நம்ம பாடும் பாடலுக்கு சரியாக இல்லை. இசைக்கும் இலக்கணத்துக்கும் ஒற்றுமை இருக்கணும், இலக்கணம் அதை விவரிப்பதாக இருக்கணும். ஆனால் 72 மேளகர்த்தா அப்படி விவரிக்காது, நிறைய அதில் வந்து கோளாறுகள் இருக்கின்றன. அப்போ இப்படிப்பட்ட கோளாறு இல்லாத ஒரு இதை படைக்கணும்னா அது வந்து ஆபிரகாம் பண்டிதரோட தியரிய, அதாவது 7, அதன் பிறகு 4 வட்டப்பாலையில் யாழ்கள், நம்மளோட பழைய யாழ்களை சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம போய் அதில் ராகங்களை வரிசைப்படுத்தினால்தான் அது ராக முறை சரியாக இருக்கும். 72 மேளம். ஆனால் இன்றுமே நாம் வந்து இது வந்து ஆபிரகாம் பண்டிதரை இந்த இசையுலகம் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏன்னா வந்து ஆங்கில இசையிலையும் அதுக்கு நிகரானது சி மேஜர் என்று சொல்வார்கள். அப்போ சி மேஜர் அதுதான் சங்கராபரணம். அந்த சி மேஜரே வந்து கிரேக்க இசையில், எல்லா யூரோப்பியன் இசையில் எல்லாத்துலேயுமே அந்த அயானிக் என்று சொல்வார்கள். அப்போ அயானிக், சி மேஜர். இங்கே மட்டும் எப்படி வேற 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 ராகங்கள், முதல் தாய் ராகம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் வந்து ஆபிரகாம் பண்டிதர் சொன்ன முறைப்படி நான் என்னுடைய ஆராய்ச்சிகளில் பார்த்தாலும் சங்கராபரணம் தான் முதல்ல. இளங்கோவடிகள் சொன்னதை படி நம்ம பண்ணினாலே அது வந்து செம்பாலை என்று அவர் கூப்பிடுகிறாரு இளங்கோவடிகள். அதுவும் வந்து இந்த மாதிரி சங்கராபரணம் தான். அந்த மாதிரி அவர் ஒரு சரியான முடிவுகளுக்கு வந்திருக்கிறாரு. அந்த முடிவுகள் ஆட்சியர் குறவை அவர் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து வள்ளுவர் கம்யூனிட்டியில எல்லாம் கேட்டு இன்னும் கொஞ்சம்
பண்ணி நானும் அதை இது பண்ணியிருக்கேன். சேலம் ஜெயலட்சுமி அம்மா அவங்க தான் நல்ல கர்ணாமிர்த சாகரத்தை ரொம்ப படித்தவங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆபிரகாம் பண்டிதர் சொல்கிறது தான் சரி அவருக்கு. அதனால் பயனட வேண்டியது நம்ம தான் இன்னைக்கு கர்நாடக இசையின் இலக்கணத்தை அவர் சொன்ன தியரியிலேருந்து அடிப்படையிலேருந்து நம்ம கட்டுவிக்கணும். அப்போ தான் நம்ம இசை உலகம் பயன்பெறும். நன்றி.